வணக்கம் மக்களே. ராம்நாட்டில் நிறைய நர்சரி பார்த்துருப்பீங்க. ஆனால் ராம்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மருது நர்சரி அப்படின்ட்டு ஒன்று இருக்குதுங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியலையா அப்படிங்கிறது தெரியல. தெரிஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் நாங்களும் போயிருக்கோம் அப்படின்ட்டு சொல்லுங்கள். தெரியாதவங்க வந்து மறக்காமல் இந்த நர்சரியை வந்து ஒரு டைமாவது விசிட் பண்ணி பாருங்க. ஏன்னா சூப்பரான ஒரு நர்சரிங்க அது. இந்த நர்சரி வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சீனியப்பா தர்காவுக்கு முன்னாடி பால்குளம் அப்படிங்கிற ஏரியாவில் தான் வந்து இந்த மருது நர்சரி வந்து இருக்குதுங்க. இந்த நர்சரியோட ஓனர் இருக்காங்கல்ல, அந்த அண்ணாவும் சரி, அந்த அண்ணாவோட ஒய்ஃப், அவங்க 2 பேருமே வந்து டிப்ளமோவில் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இவங்க வந்து அவங்களோட சொந்த இடத்துலையே வந்து அவங்களே வந்து நிறைய எஃபோர்ட் போட்டு உருவாக்குனது தான் வந்து இந்த நர்சரி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் ஆஃப் பழச்செடிகள் இருக்கும், பூச்செடி இருக்கும், ரோஜா செடியிலேருந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபீலிங் கொடுக்கும். நமக்கு வந்து ஒரு மாதிரி மைண்ட் ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னா ஏதாவது ஒரு செடி வாங்கணும் அப்படின்னாலுமே வந்து இந்த நர்சரிக்கு போனோம்னா நம்மளோட மைண்டும் ஃப்ரீ ஆயிடும், நம்ம மனசுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அப்படிப்பட்ட இடம் தான் வந்து இந்த மருது நர்சரி அப்படிங்கிறது. என்னோட நாத்தனார் வந்து பார்த்திங்கன்னா செடி வளர்க்குறதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தொட்டாச்சினிங்கி செடியோட வந்து அவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களையுமே வந்து நம்ம வந்து இங்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்போம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சில செடிகள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காகத்தான் வந்து இந்த மருது நர்சரிக்கு கூட்டிகிட்டு வந்தேங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து மேக் பண்ணுற மண்புழு உரமும் வந்து அங்கே வந்து அவைலபிளாக இருக்குதுங்க. ஒரு கிலோ வந்து 20 ரூபாய்க்கு தான் வந்து அவங்க கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கேஜி வந்து நாங்கள் வந்து மண்புழு உரமும் வந்து வாங்கிட்டு போனோம். தம்பி வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்புழு வந்து எடுத்து காட்டுறாங்க. ஸோ நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி போகும்போது வந்து இது வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த மண்புழு உரம் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு அந்த அண்ணா சொன்னாங்க. செகண்ட் டைம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. அவங்களுடைய செகண்ட் ஃபார்ம் ஹவுஸ் தான் வந்து இப்போ வந்து நம்ம வந்து வியூ பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்லாம் கொடுப்போம் பார்த்தீங்களா, ஒரு 1000 செடி வேணும், 100 செடி வேணும், இல்லை 50 செடி வேணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மா செடி, மா, அப்புறம் சப்போட்டா, கொய்யா, இந்த மாதிரி செடிகள்லாம் வந்து வாங்கிட்டு நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இவங்கக்கிட்ட வந்து குவான்டிட்டிஸ் வந்து அதிகமாகவே இருக்குதுங்க. இந்த ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வேர் வந்து புதுசாக வந்து அவங்க வந்து முளைக்க வச்சுருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு தேவையான நிறைய செடியெலாம் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு நாங்கள் வந்து வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சீகக்காய் செடி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மரமுமே வந்து அங்கே வந்து இருந்தது. அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஜாடி வெரைட்டிஸுமே வந்து அவைலபிளாக இருக்குதுங்க. ஸோ இவங்கக்கிட்ட ரேட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இவங்களே வந்து ஓனாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுனால, அதாவது செடிங்களை வந்து அவங்களே வந்து உருவாக்குறதுனால இவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்தீங்கன்னா ஜாடியும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாங்க. ஸோ மறந்துடாமல் இந்த நர்சரியாக ஒரு டைமாவது விசிட் பண்ணி பாருங்கங்க.